மாநகராட்சி விளையாட்டுத் திடல்களில் அனைவரும் பயன்படுத்தும் வகையிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மேம்படுத்தப்படுகிறது என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் அரங்கில் பெண் தொழில் முனைவோர்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதில் உள்ள சிரமங்களை எளிதாக்கும் வகையில் உற்பத்தியாளர்களையும் விற்பனையாளர்களையும் இணைக்கும் பாலமாக சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றை பெண் தொழில் முனைவோர்களுக்காக செயல்பட்டு வரும் WEE அமைப்பினர் நடத்திய இந்நிகழ்ச்சியில் ஒரு சில புதிய தயாரிப்பு பொருட்கள் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரின் மனைவி கிருத்திகா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் தொழில் முனைவோர்கள், விற்பனையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், மழைநீர் வடிகால் பணிகள் வடசென்னை பகுதியில் 72%, தென்சென்னை பகுதியில் 80% நிறைவடைந்துள்ளது என கூறினார். புதிதாக ஒப்புதல் இல்லாமல் கடற்பகுதிகளில் வீடுகளை கட்ட வேண்டாம் எனவும், அப்படி வீடுகள் கட்டப்பட்டால் அவை இடிக்கப்படும், அங்கு கவனக்குறைவாக இருந்த மாநகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த தாழ்வான பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதுக்கு தேவையான மழைநீர் வடிகால்கள் கோர் ஏரியாவில் முடிச்சிருக்கோம். கொசத்தலையார் பொறுத்த வரைக்கும் ஒரு 70%, 72 விழுக்காடு முடிச்சிருக்கோம் வட சென்னை பகுதியில். அதே மாதிரி கோவளம் பேசின்னு நம்ம தென் சென்னை பகுதியில் அது ஒரு 80 விழுக்காடு முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் பழங்கால மேசனரி ட்ரெயின்ஸு இல்லையா பாழடைஞ்ச ட்ரெயின்ஸு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டும் அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும். கடல் பகுதியில் பல்வேறு சுற்றுப்புற சூழல் கட்டுப்பாடு இருந்ததுனால் தானாக தனிச்சையாக நீங்கள் நிரந்தர கட்டடம் போன்ற அப்ரூவல் இல்லாமல் கட்டினா அது டெஃபினட்டாக அந்த தவறு கவனக்குறைவாக இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளாகட்டும், அதே மாதிரி அப்படி கட்டினாலும் அது இடித்து விடக்கூடிய கட்டாயத்தில் போகிறாங்க.